ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஹோம் வித் வைஷாலி. இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் அலங்கோலமாக இருக்கு. அதை தான் நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க நம்ம க்ளீன் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் முந்தி வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் இதாக இருக்கு. இப்போதையும் அந்த கிண்டர் ஜாய் வாங்கி சாப்பிட்டு அந்த இதை வச்சிருக்குதா. அதை செட் பண்ணி வச்சு போயிருக்கா. பத்திரமா வச்சிருவோம், இல்லைன்னா சாயங்காலம் கேட்டு அழுவான். ஆய் இப்படி வச்சிருவோம். அப்பதான் அவங்க அண்ணா கேட்டா டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. மாத்திக ஆயிலு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல இது ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதுல வாங்கினது. இது எங்க வீட்டு பக்கத்து மெடிக்கல் ஷாப்ல இது ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதனால அதையெல்லாம் வாங்கிச்சாங்க. எல்லாம் வாங்கி வச்சிருப்பான், அதை யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பாத்தீங்கன்னா அப்படியே இது ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி இது பண்ணிட வேண்டியதான். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது பூரா ஒரே டஸ்டா இருக்கு. தும்பை வச்சு துடைக்கிறேன்னு நினைக்காதீங்க, இது கிளீனிங் தும்பு தான். அதனால அதை வச்சு இது பண்றேன். ஏன்னா வீடு அந்த ரோட்டு மேலேயே இருக்கங்காட்டி அது டஸ்ட் ஆகிட்டே இருப்பேன் அப்பப்போ. வீக்லி வீக்லி இது இந்த டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா கொஞ்சம் டஸ்ட் ஆகாது. அதனால நான் இது பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோட சேலண்ட்ரட்டை இங்கே வச்சாச்சு. இந்த சைடும் இதோ இருக்கு. வேணா இங்கே கோல் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஏரியில ஏறி இது பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஏரியை க்ளீன் பண்ண முடியும், ஏன்னா இங்கே எங்களுக்கு ஸ்பேஸ் சரியே இல்லை. அதனால இது மேலே ஏறி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாக எடுத்துறேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் டஸ்ட்டாக தான் இருக்கு. இதெல்லாம் தட்டி விட்டுருவோம், அப்போதான் கொஞ்சம் கிளியர் ஆகும். இதெல்லாம் என் பையன் 1 இயர் இருக்கும்போது வாங்கின இதுங்க. இப்போ என் பையனுக்கு 6 ஆச்சு, ஆனால் இன்னும் பத்திரமா வச்சுருப்பேன். கிண்டர் ஜாய் இது அப்படியே வச்சுருப்போம். அப்போதான் என் பையன் வந்தேன்னா அப்புறம் கேட்டு அழுவான், நான் அதை அப்படியே வச்சுட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் டஸ்ட்டு தட்டி தட்டி இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட புக்ஸு, அதை இங்கே வச்சுட்டேன். இது என் பையனோட ஸ்கெட்சு பாக்ஸு, நல்லா டஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேருக்கும் ஒர்க்குக்கு போயிடுவோம். இவ்வளோ நாள் ஒரு பையில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் நான் சரி இதில் மாற்றிட்டா அவனுக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா, அவனும் கொஞ்சம் கலர்ஸ் பண்ணுவான், கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கலரிங் பண்ணுற மாதிரி. அதனால நான் அது கீழே வச்சுட்டேன், இல்லைன்னா அவன் மேலே ஏறி ஏறி எடுக்கிற மாதிரி வரும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இருப்பா, இது பார்த்தீங்கன்னா என் பையனோட டாய்ஸ். இது இங்கேயும் தொடச்சிருவோம். அவனோட புக்ஸ் எல்லாம் எல்கேஜி புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன். சரி அவனுக்கு ஃபோனிக்ஸ் ஏதாச்சும் சொல்லி கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருப்பேன். அவ்வளோதான். இங்கேயும் தொடச்சாச்சு. பீரோ மட்டும் தொடச்சா இந்த ரூமில் நம்மளுக்கு வேலை இதாயிரும். ஏன்னா நான் ரொம்ப அசிங்கமாக வச்சுக்க மாட்டேன், அப்பப்போ இது பண்ணிட்டு தான் இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி ரொம்ப இதாக இருக்கா, அதனால சரி ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு தொடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் இந்த டஸ்டெல்லாம் இதாகும். வெறும் இதாக தொடச்சோம்னா அந்த டஸ்ட் அவ்வளோக்கா கிளியர் ஆகாமல் இருந்த மாதிரின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈர துணியில் தொடச்சிட்டேன். நான் மந்த்லி 1 டைம் தான் இந்த கண்ணாடி, இல்லைன்னா வீக்லி
டைம் இருக்கும்போது அப்பப்போ தொடச்சி விட்டுருவேன். நான் இப்படிதான் துடைப்பேன். நல்லா அழுத்தி தொடச்சிட்டோம்னா அந்த இது கிளியர் ஆயிரும். இந்த பீரோவை தொடச்சிருவோம். ஏன்னா குழந்தை இருக்கங்காட்டி டஸ்ட் அவ்வளோக்கா வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸு இது பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன், இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான், இந்த ரூமில் வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதனால சீமாரை வச்சு பட்டிகிட்ருக்கேன். பாருங்க எத்தனை டஸ்ட்டு பார்க்குறேன்னு. இதுக்கும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், அப்போது இப்படி ஆகிட்டே தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த டைல்ஸ் இங்கே எதுக்கு ஓட்டினேன்னு பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணுறக்காக. ஆனால் அது இப்போதைக்கு காசு இல்லாத காரணத்தினா நாங்கள் அப்படியே விட்டு வச்சுருக்குறோம். அதுதான் இந்த டிவி இது பண்ணிருக்காரன். அவ்வளோதான். கேட்க உடைச்சேன், ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த ரூம் வந்து இது பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வாங்க சமையல் ரூம். ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு குழிமோ. இல்லை ஹாலும் சொல்லப்படியாரு புத்தி ஹால் மாதிரி நீ நல்லதா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சாணி கூட்டாளியாக இருக்குது. இல்லை இதெல்லாம் எடுத்து இது பண்ணிடுவோம். இது பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா முத்தாடையெல்லாம் இருக்குது. நான் ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு பாட்டில் வச்சு இது மணி பிளான்ட் நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் அழகாக இன்னி கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் அந்த மணி பிளான்ட் ரொம்ப வாடிடுச்சு, அந்த பாட்டிலும் உடஞ்சிருச்சுங்காட்டி இன்னி மணி பிளான்ட்டை வந்து இது பண்ணல. அது ஒரு பாட்டில் ரெடி பண்ணிவிட்டு அங்கே மணி பிளான்ட்டை வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா கிளாஸ் மாதிரி இது இப்படி வந்து எல்லாம் சாமி போதும் வச்சுட்டு எங்கள் ஐயா முருகரை வச்சுட்டு நான் இது பண்ணிட்டேன். அதுதான் உங்கள் ரூம் வீடு அனுபவிச்சுட்டு இங்கே பெரிய அந்த வேலை இல்லை. இங்கே துணியை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அந்த துணியை கொண்டு போய் நம்ம மிஷினில் போட்டு வேலை முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாமி சம்பளம் இங்கே வச்சுருக்கேன். நேற்று நம்ம சாமி கும்பிட்டோம் இல்லையா, அதோடது. இது பார்த்தீங்கன்னா கோயிலிருந்து எடுத்துகிட்டு வந்தது. அது வந்து ஆக்சுவலி இதில் போடாமல் நான் அப்படியே கீழே வச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் சாமி பார்த்தீங்கன்னா வேறு இதே வச்சு நான் இது பண்ணிக்குவேன். இது போய் அப்படியே பேஸ்கெட்டில் போட்டுருமா. பார்த்தீங்கன்னா தம்புன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பொய்யா இருக்குது. இது மட்டும் இப்படி தண்ணிட்டு ரெண்டு வச்சிட்டோம்னா போல நெஞ்சுவேன். அது எல்லா ரப்பஞ்சும் குழம்பு ரசம் தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் சாம்பாரும் ரசமும் வச்சேன். அது பார்த்தீங்கன்னா ரசம் ஊற்றிட்டோம். ஊற்றிட்டோம்னா இந்த ஒரு கழுவு கழுவி சாம்பார் இதில் ஊற்றிட்டோம்னா அது சீக் ஆகிடும். அவ்வளோதான்.
சாப்பாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேயே ஒரு இதில் மாற்றி வச்சுருவோம். சாப்பாடு பக்கமே இப்போ ஓரை மாற்றி வச்சுருவேன். ஏன்னா காலையிலேயே சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த சாப்பாடு மீதமாயிடுச்சு. சரி, சாம்பார் இருக்கு. அது ஏன்ட்டு தோசையோ இட்லியோ பண்ணிக்குவேன். பண்ணிட்டு அதுக்கு அட்ஜஸ்ட் முடிஞ்சுன்னு இனி இப்போ மீன் எடுத்து போட்டு இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அடுப்புலாம் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்க்ரப்பு வச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ என் கிச்சன் எப்போ இருந்துச்சு இப்போ இதுக்கு மாற்றிட்டுன்னு பாருங்க. கதினி இப்போ தானே சோப் போட்டு விட்டேன். கையோட தொடச்சி விட்ருவோம். நீ அடுப்பு ஈரமாச்சுன்னா அடுத்து செய்ய முடியாதுன்ட்டு நான் தொடச்சி விட்டேன். ஏன்னா நேற்று எல்லாமே கழுவி விட்டேன். சரி, டெய்லி கழுவி விட்டுருக்கேன். அந்த அடுப்பு வீணாக போயிடும்ட்டு நான் இது பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் இந்த செல்ஃபெல்லாம் இப்போ தான் வாங்கி தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால எந்த இது இல்லை, பெஸ்ட்டு அவ்வளோவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நின்று வச்சுருவோம். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது கோல பொடியும் இந்த காவி பொடியுங்க, அது இங்கே வச்சுருவோம். வெளியே வச்சா தம்பி இழுத்து போட்டுறான், கீழே கொட்டிடுறான். அது எதுன்னு வந்துறான். அதனால நான் எதுவும் வெளியே வைக்கிறது இல்லை. இதை பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இப்போ அனுப்பிச்சிட்டு கிரைண்டரில் மூடிடும் நான். அவ்வளோதான். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வேணும். அவ்வளோதான், அதெல்லாம் தொடச்சாச்சு. நீங்கள் மட்டும் தொடச்சிடுவோம். இதெல்லாம் நேற்றா எச்சி எல்லாம் க்ளீன் பண்ணேன். அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் சண்டேவே இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். நான் இது பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், மூடி மட்டும் வச்சுட்டா போதும். நீட்டு பற்றி போக முடியும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் கிச்சன் டூர் போட்டு அது எல்லாமே காமிக்கிறேன். உங்களுக்கு கிச்சன் டூர் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், போடுறேன். அப்படின்னா அவ்வளோதான். இங்கே அப்படியே இதில் இது பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனாக இருக்கீங்க. மேலே அடுத்தது பாத்திரம் தான் இருக்குது. அதை மட்டும் கழுவினா போதும். முடிஞ்சளவு அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவது. ஆனால் சில லேசியாக இருக்கும். அப்பையும் அது பண்ண மாட்டேன். அடுப்பு இது ஃபஸ்ட்டு தண்ணி நிற்கும். அது சோப்பு கம்மியாக இருக்குது. அதோட அந்த சோப்பை எடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதமே அதை எனக்கு திட்டாவும். நான் எப்பவுமே ஆப் இது கட் பண்ணி தானே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லாக போட மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டாலும் அதே சீக்கிரம் கரைஞ்சிடும். ஆஃபாக போட்டாலும் இதான் எனக்கு ஆஃபாக போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் இந்தமாக இருக்கும். எப்பவுமே நான் ஆஃபாக கட் பண்ணி தான் நான் சோப்பை யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டு. ஏன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் ஒரு டைமுக்கு தான் வரும். ஆஃபாக யூஸ் பண்ணால் அந்த டைம்ஸ் தான் வரும். அதுக்கு ஆஃபாகவே யூஸ் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும்ல. அதனால இப்படி பண்ணிடுவேன். ஸோ சரி, பார்த்தீங்கன்னா உங்கள் சோப்பில் லைட்டாக தண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியனா. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போய் துவைக்கும். அடுத்தது பாத்திரம் தான் இருக்குது. அதை மட்டும் கழுவினா போதும். முடிஞ்சளவு அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவது. ஆனால் சில லேசியாக இருக்கும். அப்பையும் அது பண்ண மாட்டேன். அடுப்பு இது ஃபஸ்ட்டு தண்ணி நிற்கும். அந்த சோப்பு கம்மியாக இருக்குது. அதோட அந்த சோப்பை எடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதமே அதை எனக்கு திட்டாவும். நான் எப்பவுமே ஆப் இது கட் பண்ணி தானே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லாக போட மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டாலும் அதே சீக்கிரம் கரைஞ்சிடும். ஆஃபாக போட்டாலும் இதான் எனக்கு ஆஃபாக போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் இந்தமாக இருக்கும். எப்பவுமே நான் ஆஃபாக கட் பண்ணி தான் நான் சோப்பை யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டு. ஏன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் ஒரு டைமுக்கு தான் வரும். ஆஃபாக யூஸ் பண்ணால் அந்த டைம்ஸ் தான் வரும். அதுக்கு ஆஃபாகவே யூஸ் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல. அதனால இப்படி பண்ணிடுவேன். ஸோ சரி, பார்த்தீங்கன்னா உங்கள் சோப்பில் லைட்டாக தண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியனா. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போய் துவைக்கணும். அதெல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இந்த தடவை அப்படியே சரி இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் கவுச்சு போட்டோம்னா ஐயோட முடிஞ்சிடும். அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் லாஸ்ட் டே தான்.
அப்புறம் நெக்ஸ்ட் இயர் யான்னு நெக்ஸ்ட் இயர் தான் வந்து நம்ம அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நீ ஸ்கூல் லாஸ்ட் டே தான். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் யான்னு நெக்ஸ்ட் இயர் தான் நெக்ஸ்ட் இயர் தான் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிட்டு இதை காலையிலேருந்து சமைச்சு அதுக்கப்புறம் எங்கள் தம்பிக்கு லஞ்ச் வந்து லேட்டாக தான் கொஞ்சம் செஞ்சேன். அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நான் கழுவிட்டு அப்படியே இங்கே வச்சுருவேன். கட்சியிலன்னா அப்படியே இங்கே போட்டுருவேன். ஏன்னா இதில் கொஞ்சம் பாத்திரம் அதிகமாக இது இதாகும். இதை எடுத்து வச்சுட்டு இருக்கணும். ஆனால் அங்கங்கே செட் பண்ணி வச்சுட்டோம்னா அது போய்ட்டு தண்ணி வைக்கும். ஏன்னா பாத்திரம் கழுவணும் நிறைய இது இருக்கும். பெரிய பெரிய பாத்திரம் மட்டும் நான் தீனி வச்சுருவேன். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா காய் காலி டெய்லி காய் கட் பண்ண டெய்லி கழுவுறோம். இப்படி தான் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா மிக்ஸா எல்லாத்தையும் கழுவி வச்சு அப்படியே தண்ணி வச்சோம்னா தெரியும். வீட்டில் உண்டு இருந்தாலும் இப்போ வந்து லேட்டாக வேலை முடிக்க வந்து இந்த சாயங்காலம் தான் வேலை ஸ்டார்ட் இல்லைன்னு சொல்லுங்க. நானே ஈகலாக்கி காலையில் செஞ்சு வச்சு போயிடுவேன். இல்லைன்னா ஈவினிங் வந்து என்னால் செய்ய முடியும். ஈவினிங் செஞ்சால் தெரியும். ஆனால் ஈவினிங் தயாராகிடும். அவ்வளோவா செய்ய மாட்டேன். திருப்பி 5 நாள் மார்னிங் தான் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே. அப்புறம் தம்பியோட டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் கழுவி வச்சுருவாங்க. எப்படி எங்களோட டிஃபன் பாக்ஸில் நான் அரிசி கழுவி இருக்கோம். திருப்பி மார்னிங் வந்து திருப்பி நம்ம டைம் சோப்பு எல்லாம் கழுவி வெள்ளை தோப்போம். tahu thì cho bạn ta bằng cầm tuang tăng biasa dulu இந்த வம்சத்து இருக்கு அது வந்து உங்களுக்கு டெய்லி இதே மாதிரி இருக்குமா இல்லை சீக்கிரம் வேலை முடிஞ்சு கொஞ்சம் ஏன் மார்கழி டைம் வேறு மார்கழியில் எப்படி சீக்கிரம் வேலை முடிப்பீங்க பிளான் பண்ணின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பால் காய்ச்சினதுங்க. இப்போ தான் கழுவு ஸ்டாப். எங்கள் நேற்று கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இருந்துச்சு. அதனால் இங்கே போயிட்டோம். இதுக்கு நான் முடிஞ்ச சப்போர்ட்டாக சுற்றினேன். நான் இன்னும் வீடியோஸ் நல்லதாக கண்டென்ட் யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி போடணும்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் கேட்கன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா போடலாம். அப்படின்னா இது பண்ணிடுவேன். ஏன்னா தண்ணி அங்கே தேங்கி நிற்கிது. இது பண்ணியிருக்கேன். சமையலுக்கு அப்பப்போ கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். நிறையாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா நல்லா இதாக இருக்குது. இதெல்லாம் கழுவியாச்சு. இந்த குவான்டிட்டி தேக்கா கூட இல்லாமல் எனக்கு வெளியே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பேர் வாஷ் பண்ணி இப்படி மாதிரி இருக்கு. அது மட்டும் நினச்சி தான் முடிஞ்சது. தென் ட்ரெஸ் வாஷ் பண்ணோம். கொஞ்சம் ஊற்றிட்டு துணி மட்டும் போட்டால் முடிஞ்சுது. அவ்வளோதான். துணி எடுத்து போடுறேன். துணி அப்படியே எடுத்து போட்டுருவேங்க. ஏன்னா ஆல்ரெடி கீழேயே பிரிச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் அப்படியே எடுத்து போட்டுருவேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம சாரீ மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டுருவோம்.
வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் சர்ஃபெக்சலும் போட்டு கார்னிஷும் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.